இது வந்து இவங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு 29/10/2023 அவர் பேர் சுந்தரம், 42, அவர்கிட்ட எடுத்திருக்காங்க கிட்னி. பள்ளிப்பாளையத்தில் இருக்கிற அவர். இது வந்து வணிக ரீதியாக பணம் கொடுத்து வாங்கினது. இடையில வந்து இன்டர்மீடியேட்டாக தரகர்கள், புரோக்கர்ஸ் இருக்காங்க, இதுக்குன்னு ஏஜென்ட்ஸ் மூலயமா ரொம்ப நலிவடைந்த பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள்கிட்ட போய் கிட்னியை எடுத்து அவங்களுக்கு சில லட்சங்கள் கொடுத்து இடையில புரோக்கர் கொஞ்சம் காசு போயிடும். ரெண்டாவது வந்து ஆத்தரைசேஷன் கமிட்டியில் அவங்க அப்ரூவல் வாங்கலை. அதுதான் மெயின். இப்போ உங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டு முறையானபடி அந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினல் இல்லை, அது ஃபோர்ஜரியாக இருக்குது. உங்கள் பெண் ஆப்ரேஷனை வந்து தவறான முறை செஞ்சுருக்கக்கூடாது. ஸோ ரூல்ஸ் வயலேட் பண்ணி இவங்க பண்ணதுனால கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த பர்மிஷன் கேன்சல் பண்ணிட்டோம். அதுக்கான ஆர்டரை சப்ளை பண்ணிட்டோம், அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் நாங்கள். அடுத்தது கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் இந்த மாதிரி தவறுகள் செஞ்சதுனால ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறதுக்கான அந்த அப்ரூவலையும் ரத்து பண்ணியிருக்கிறோம். கேட்டிருக்கோம். அவங்க மேல் அப்பீல் வரலாம். டிஎம்எஸ் ஆஃபீஸ் வந்து அப்பீல் கொடுத்தாங்கன்னா கன்சிடரேஷன் பண்ணுவோம் நாங்கள். இதுக்கு முடிஞ்சிச்சு. கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் பொறுத்தவரையில் உங்களுடைய தவறு வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. விசாரணை முடிந்து விட்டது. அதுதான் 29/10/2023 நடந்திருக்கு. இவர் வந்து கிட்னி வந்து வாங்கினவர் வந்து அனில் பேர்லாம் புக்ராஜின் பேர். அவரை வந்து இங்கே சவுகார்பேட்டில் உள்ள ஒருத்தர் பிஸ்னஸ் மேன் போட்டிருக்கு, வெல்த் உட்டு, நல்ல வசதியானவர் போட்டிருக்கு. இப்போ அவர் கிட்னி கொடுத்தவர் வந்து சுந்தரம்ங்கிற பேர் பள்ளிப்பாளையத்துலேருந்து வாங்கிக்கிறாங்க. பள்ளிப்பாளையங்கிறது இந்த நாமக்கல் மாவட்டத்தில் அந்த தவறு. ஸோ இப்போ இந்த அறுவை மாற்று சிகிச்சையில், அதாவது வந்து டிரான்ஸ்பிளான்ட்ல வந்து தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு சில மருத்துவமனைகள் செய்யல இந்த தவறால இது மாதிரி எந்த மாதிரி மற்ற மருத்துவமனைகளுக்கு என்ன மாதிரி? அதாவது கேடவர் டிரான்ஸ்பிளேஷன் வந்து இறந்த மனிதர் எடுக்கக்கூடிய உறுப்புகள் அது வேற, உயிரோடு இருக்கும்போது சில உறுப்புகள் நம்ம தானம் பண்ணலாம் எழுதி கொடுக்கறது வேற. இது இல்லாமல் இது மாதிரி இதை வந்து தவறான முறையில் பயன்படுத்துறது வந்து இது மாதிரி கிட்னி இது முக்கியமாக வந்து கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் நிறைய பேர் இப்போ கிட்னி ரீனல் ஃபெயிலியர் வருது, கிரானிக் கிட்னி டிசீஸ் வருது. அவங்களுக்கு வந்து கிட்னி தேவைப்படுறதுனால அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க, யாராவது கிட்னி வாங்க முடியுமா, வேறு ஆள் வெளிநபர் மூலமாக வாங்க முடியுமா அப்படின்ட்டு. அது பல லட்சங்கள், சில லட்சங்கள், பல லட்சங்கள் வரையில் போகுது. அதுக்கு வந்து முறையற்ற ஒரு செயல். அதனால தான் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுக்கிறோம். ஆமாம், பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே ஃபர்தராக அவங்க செய்யக்கூடாது. சஸ்பென்ஷன் ஆர்டர் பண்ணிட்டோம். அது நாங்கள் அப்பீல் பண்ணோம்னா போலீஸ் குற்றச்சாட்டு அவங்க எடுக்கல, போலீஸில் கொடுத்துருக்குறோம், அவங்க எடுக்கல. ஏன்னா கோர்ட்டில் நாங்கள் வேணால் த்ரூ கோர்ட் வழியாக கூட நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மற்றது இனிமேல் விசாரிச்சா தான் தெரியும்.